இந்திய போராட்ட வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் வெற்றி பெற்றுள்ள சூழ்நிலையில் இப்போது சென்னை எழும்பூர் போராட்ட களத்தில் இருந்து இயக்குனர் கௌதமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த போராட்டத்தின் வெற்றி இது அடுத்த கட்டமாக எவ்வாறு செல்லும், நீட் ரத்து என்பதை நோக்கியான பயணத்தின் முதல் வெற்றியா என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை கேட்கலாம். இயக்குனர் கௌதமன் சார் வணக்கம். இப்போது நீங்க போராட்ட களத்தில் இருக்கிறீங்க. அந்த இளைஞர்களோட மகிழ்ச்சி அடுத்த கட்டமாக அவங்க எப்படி எடுத்து போகணும்னு நினைக்கிறாங்க? இது மாணவர்களுக்கு கிடைத்த முதல் கட்ட வெற்றி. தர்மேந்திர பிரதான் ராஜினாமாங்கிறது இது முதல் கட்ட வெற்றி, முழுமையான வெற்றி அல்ல. முழுமையான வெற்றிங்கிறது நீட்டுங்கிற யமன் எங்க வீட்டு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கள் வீட்டு தமிழ் பிள்ளைகள் 20க்கும் மேற்பட்டவர்கள் நஞ்சருந்தி கிணத்துல விழுந்து இந்த சக்கி அடிக்கிற இந்த எலும்பு தூக்குல போடுவாங்க, அந்த எலும்பு சடக்குன்னு உடைய 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள், எங்கள் வீட்டு பிஞ்சு பிள்ளைகள் தூக்கிட்டு செத்த அந்த பெருவழி இருக்குல்ல, அந்த வழிகளுக்கெல்லாம் ஒரே தீர்வுங்கிறது நீட்டுங்கிற யமன் நிரந்தரமாக இந்திய ஒன்றியத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுறது மட்டும்தான். நீட்டு விலக்கு இல்லாமல் இந்த போராட்டம் ஒருபோதும் ஓயாதுங்கிற யதார்த்த உண்மைய இந்திய ஒன்றிய அரசு தெரிஞ்சுச்சுன்னா தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவோட முடிஞ்சிடும். இல்லாட்டி போனா இந்திய ஒன்றிய பாரத பிரதமர் அந்த பதவிய ஒரு காலமும் இப்ப இருக்கிற மோடி அவர்களோ அல்லது பாரதிய ஜனதா அரசோ திரும்பவும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிலையை இந்திய ஒன்றியத்தில் போராடுகிற பரிசுத்தமான எங்களுடைய மாணவர்களும் இளைஞர்களும் உறுதி செய்வாங்கிற பேருண்மையை உள்வாங்கிட்டு நீட்டுங்கிற அந்த யமனை நிரந்தரமா விளக்குறது அவர்களுக்கு நல்லது அப்படிங்கிறது. முக்கியமான அந்த கோரிக்கையா மத்திய அமைச்சர் ராஜினாமாவை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதுவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அந்த 3 முறை ஆட்சி, அதாவது 15 ஆண்டுகளில் நடைபெறாத ஒரு நிகழ்வு. பல்வேறு கட்ட போராட்டங்கள், பல பிரச்சனைகளுக்காக, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ரயில் விபத்துகள் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த போராட்டத்திலும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. இப்போ இந்த போராட்டத்தில் மாணவர்களின் போராட்டத்தில் உள்ள ஒரு நியாயத்தை உணர்ந்து அந்த அமைச்சரே ராஜினாமா செய்திருக்கிறார். இப்பொழுது இந்த ஃபேர் நீட்டில் உள்ள தவறுகள் திருத்தப்பட்டு ஒரு திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்று கூறுகிறார்கள். அது ஏற்புடையதா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க கேள்வியிலே ஒரு சிறு திருத்தம் மன்னிக்கணும். இந்த 15 ஆண்டுகள்ல ஏற்கனவே எங்களுடைய ஜல்லிக்கட்டு போராட்டங்கிறது அவர்களை நிலைகுலைய செஞ்சு அவர்களை மண்டியிட வச்சு எங்களுடைய சட்டமன்றத்திலே, தமிழ்நாடு சட்டமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றிக்கலான்னு ஜல்லிக்கட்டுல நாங்க அடைஞ்ச பெருவெற்றி இருக்குல்ல, அது இந்த மண்ணுல ஒரு தரிசனமாக, உலகத்துக்கே ஒரு தரிசனமாக இந்திய ஒன்றியத்தை தலைகுனிய வச்ச போராட்டம் நடந்திருக்கு. இது 2வது போராட்டம். இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போன்று ராஜினாமா செஞ்சது வேணா முதலாவதா இருக்கலாம். ஆனால் ஒரு பெரும் சட்டத்தை நாங்கள் தளர்த்த மாட்டோம், பின்வாங்க மாட்டோம்னு சொல்லி ஒரு சட்டத்தையே பின்வாங்கினது இருக்குல்ல, ஜல்லிக்கட்டுக்கான சட்டம், அது முதலாவதானது. நீங்க சொல்றது போல ஒரு அமைச்சர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணது வேணா இது முன்னாடியா இருக்கலாம். ஆனால் இதோடு நிற்காமல் பிரதமர் பதவியும் பலியெடுக்கிற ஒரு போராட்டமாக மாறுவதற்குள் அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டால், சரி செய்து கொண்டால் நல்லதுங்கிறது தான் இந்த போராட்டத்தினுடைய தகிப்பும் ஒரு எரிமலை வெடிப்பும் இந்த நிலையை உள்வாங்குகிற அவர்களுடைய நேர்மையான நிலைப்பாடும் இருக்குன்னு நான் நம்புறோம். தமிழ்நாட்டில் கூட இந்த போராட்டத்தின் வடிவத்தை தமிழ்நாடு அரசு எப்படி பாக்குதுங்கிறதா இப்ப மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா தமிழக அரசு நீட் தேர்வு அறவே ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அரசோட நிலைப்பாடு. ஆனால் போராட்டங்கள் நடைபெறும் இடங்களில் கடந்த 2 நாட்களாக அந்த உரிய அனுமதிகள் கொடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் அரசியல் கட்சிகளின் அலுவலகத்தில் இப்பொழுது எழும்பூர் போராட்டத்திற்கு இப்போது அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்திற்கு அதற்கு முன்னதாக கட்சி அலுவலகத்தில், இந்த சிபிஐ அலுவலகத்தில் தான் அந்த போராட்டம் நடைபெற்றது. இதே போல மதிமுக அலுவலகத்தில் உள்ளிட்ட சில கட்சி அலுவலகங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த பாரதிய ஜனதா கட்சி தவிர நீட் தேர்வுக்கு எதிர்ப்பாகத்தான் அனைத்து அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த நீட் ரப்பான் அப்படிங்கிறத வலியுறுத்துவதில் என்ன தயக்கம் இருக்கிறது? இந்த போராட்டத்தில் அனைவரும் ஒரு தயக்கத்தோடய ஒருங்கிணைந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா நீங்க?
நீங்க கேட்ட கேள்வியில நான் முதல்ல சொல்றேன், தமிழ்நாடு அரசு ஆதரவா இருக்குன்னு. தமிழ்நாடு அரசு ஆதரவாக இருப்பதை ஒரு அறிக்கையின் வாயிலாகவோ ஒரு ட்விட்டரின் பதிவின் மூலமாகவோ சொல்றது இல்ல ஒரு அரசினுடைய நேர்மை, அறம் அல்லது அவர்களுடைய நிலைப்பாடு. நீங்க தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கணும், அல்லது ஒரு பந்து அறிவிச்சிருக்கணும், அல்லது தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக நிற்கிற கட்சிகள் உடனடியாக முதலமைச்சரை சந்திச்சிருக்கணும். இது எதுவுமே நடக்கல. அதனால இனிமேலாவது தமிழ்நாடு அரசு அறிக்கை விடாம, நீங்க ஒரு அரசின் நிலைப்பாடுன்னு யாரையும் ஒருத்தரை விட்டு அறிக்கை விட சொல்றது, அப்புறம் முதலமைச்சர் வாயவே திறக்கல அப்படின்னு எல்லா பக்கத்துல இருந்து ஒரு அழுத்தம் வந்ததுக்கு அப்புறம் ட்விட்டர்ல ஒரு அறிக்கை விடுறது, இது எங்களுக்கு தேவையில்லாதது, இது எங்களை திருப்திப்படுத்தாது, இது நீட்டு விலக்கை உறுதி செய்யாது. மாறாக நாளைக்கு காலையிலேயே கூட அமைச்சரவை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். நாளை மாலை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டோம். எதிர்கட்சி தலைவர் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்கள், ஆளுங்கட்சிக்கு துணை நிற்பவர்கள் எல்லாத்தையும் கூட்டம். இந்த ரெண்டு தீர்மானத்தையும் ஒருமித்த தீர்மானமாக, உறுதிமிக்க தீர்மானமாக எடுத்துட்டு நாளன்னைக்கு நீங்க மோடி அவர்களை சந்திக்க போங்க. நீங்க போனீங்கன்னா எல்லா மாநிலமும் டெல்லியை நோக்கி ஓடும். நீங்க ஒரு பக்கம் மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டம் இந்திய ஒன்றியம் முழுக்க, இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மோடி அவர்களை சந்திச்சு இந்த நீட்டு விலக்கு உறுதி செஞ்சால் தமிழ்நாடு அரசு, தமிழர்கள், தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் வரலாற்றில் இடம்பெறலாம். ஆனால் மாறாக நீங்க ட்விட்டர்ல அறிக்கை விடுறத எப்படி எங்கள் மாணவர்கள் போராட்டம் இந்த உறுதிமிக்க அடிவயிற்று பெருவெளியோட அவர்கள் கத்தி கதற இந்த நிலையில நீங்க ஆதரவு கொடுக்குறீங்கன்னு எப்படி நம்ப முடியும்? எதுக்கு குண்டர்களை வச்சு காவல்துறையை வச்சு அடிக்கணும்? சரி, முன்னாடி அவங்க அனுமதி வாங்காம இருக்கலாம், இப்ப அனுமதி கொடுங்க கேட்கறதுக்குலாம். மெரினாவை திறந்து விடுங்க, ஏன் மெரினாவை எடுத்து போட்டுறீங்க? அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப அனிதா வீட்டுல நாங்க போய் போராடணும். அனிதாவின் பெயரால் ஒரு மாநாடு நாங்க நடத்தணும் காமராஜர் அரங்கத்தில். கே ராஜன் உச்சநீதிமன்ற நீதியரசர் தலைமையில எளியவர்களா இருக்கிற நாங்க, அன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு முழுக்க, சென்னையில இருக்கிற மருத்துவக் கல்வி மாணவர்கள், பொறியியல் மாணவர்கள், கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் திரண்டு இந்தியா முழுக்க இருக்கிற கல்வியாளர்கள், நீதியரசர்கள், அரசியல் ஆளுமைகள், மருத்துவர்கள், திரைத்துறை ஆளுமைகள் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தணும். ஏன் இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு இரவுல போய் அனிதா வீட்டுல குழுமூர்ல தரையில உட்கார்ந்து பேசினார். அந்த அனிதாங்கிற அந்த எங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய அந்த கழுத்து எலும்பு உடைஞ்சத அந்த இடத்துல இருந்து உள்வாங்கின போது உங்களுக்கு வலிச்சது இல்ல, எங்களுக்கு இப்ப வலிக்குது. உங்களுக்கு வலிக்கலையா? எதுக்கு எங்களுக்கு அறிக்கை? உடனடியாக அமைச்சரவை கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, டெல்லிக்கு போங்க, இல்லாட்டா மெரினாவை திறந்து விடுங்க.